Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கண் பார்வை கூர்மையடைறது முதல் இளநரையை போக்குறது வரை உதவக்கூடிய மூலிகை தான் கொட்டக்கரந்தை. இதை எப்படி பயன்படுத்தணும், இதன் பலன்கள் என்னென்ன அப்படின்னு தெரியணுமா? அப்ப வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெல் அறுவடைக்கு பிறகு வயல்களில் முளைக்கும் செடி தான் இந்த கொட்டக்கரந்தை. இதன் பூக்கள் பார்க்கறதுக்கு மொட்டைத்தலை மாதிரியே இருக்கிறதுனால இதை மொட்டைக்கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்காத அப்படி இல்லைன்னா பூக்க ஆரம்பித்துள்ள கொட்டக்கரந்தை செடியின் இலைகளில் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஏராளமான வேதிச்சத்துக்கள் அடங்கியிருக்குதான். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல கொட்டக்கரந்தை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பூவிடாத நிலையில் இருக்கக்கூடிய கொட்டக்கரந்தை செடியை பிடுங்கி நிழல்ல உலர்த்தி பவுடர் செஞ்சு வச்சுக்கோங்க. தினமும் 1 முதல் 2 கிராம் தேனோடு கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இந்த செடியோட இலைகளில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய வேதிச்சத்துக்கள்லாம் அபரிவிதமாக அடங்கியிருக்குது. அதனால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள், தொற்றுகள், பாதிப்புகளை கட்டுப்படுத்தி உடல் உறுப்புகளை வலிமையாக வச்சுக்கிறதுல இந்த கொட்டக்கரந்தை முக்கிய பங்கு வகிக்குது. இளநரை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொட்டக்கரந்தை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தலையில இளநர பிரச்சனை இருக்கிறவங்க கரிசலாங்கண்ணி இலைய பொடி செஞ்சுட்டு அதோடையே இந்த கொட்டக்கரந்தை பொடியையும் சம அளவு எடுத்து கலந்து, அதாவது தேன்ல கலந்து தினைக்கும் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இளநர பிரச்சனை தீரும். கொட்டக்கரந்தை இலையிலிருந்து தலைமுடிக்கு எண்ணெய் அப்படி இல்லைன்னா தைலம் தயாரிக்கிறாங்க. இது முடி வளர்ச்சிக்கும் முடிய கருமையா திறமா வச்சிருக்கிறதுக்கும் இந்த கொட்டக்கரந்தை தைலம் பேருதவியா இருக்குது. கொட்டக்கரந்தை இலச்சாறு, தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் சம அளவு எடுத்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிட்டே வரும்போது தலைமுடி பிரச்சனை நின்றும், தலைமுடி வலுப்பெறும், இளநரை பிரச்சனையும் முற்றிலுமா நீங்கும். வெள்ளைப்படுதல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில் இந்த கொட்டக்கரந்தை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொட்டக்கரந்தை பொடியில் 5 கிராம் எடுத்து கொஞ்சம் கற்கண்டு பொடியும் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை முற்றிலுமா தீரும். அது மட்டும் இல்லாமல் கொட்டக்கரந்தை இருக்குல்ல, அதோட இலைகளை காய வச்சு பவுடராக்கி வச்சுக்கணும். இதிலிருந்து 1 ஸ்பூன் அளவு வெந்நீரில் தினமும் 3 வேளைகள் கலந்து 10 நாட்கள் குடிச்சிட்டே வந்தோன்னா வெள்ளைப்படுதல் தொந்தரவு முற்றிலுமா நீங்கும். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில் கொட்டக்கரந்தை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கொட்டக்கரந்தை ஒரு சிறந்த தீர்வை தருது அப்படின்னு கூட சொல்லலாம். இருமல், சளி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஆஸ்துமா, மூச்சிறப்பு, வாந்தி போன்ற பிரச்சனைகளுக்கும் இந்த கொட்டக்கரந்தை மருந்தாக பயன்படுது. மூல நோயிலிருந்து விடுபடுவதில் கொட்டக்கரந்தை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொட்டக்கரந்தை செடியை போல தான் இந்த செடியோட பட்டைகள்லையும் மருத்துவ நன்மைகள் இருக்குது. இந்த பட்டையை அரைச்சி மோரில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா மூல நோய் குணமாகும். இந்த செடியுடைய விதைகளும் வேர்களும் பசியை தூண்டுறதோடு குடல்ல இருக்கும்ல அந்த புழுக்களையும் கொல்லக்கூடிய திறன் படைச்சதா இருக்குது. இந்த விதைகளை உலர்த்தி தூள் செஞ்சு 1 ஸ்பூன் தேன்ல கலந்து சாப்பிட்டோனாலே குடல் புழுக்கள்லாம் வெளியேறும். இந்த வீடியோவில் கொட்டக்கரந்தையினுடைய நன்மைகளையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பை.